ஓம் சக்தி. அருள்மிகு லலிதா செல்வாம்பிகை அம்மன் அருளாசியுடன் புதுச்சேரி மாநிலத்திலே முதன்முறையாக ஆஸ்ட்ரோ சிவராமலிங்கம் அவர்களால் இன்றைய தினம் மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஜோதிட மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆஸ்ட்ரோ பாலாசார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈரோடு மகரிஷி ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் டாக்டர் அன்பிற்குரிய முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், மற்றுமுள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜோதிடத்திலே பலன் கூற முத்தான நுட்பங்கள். முதலாவதாக, ஆயக்கலைகள் 64இல் 8வது கலையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஜோதிடம் எத்தகைய ஜாதக அமைப்பு உள்ளவர்களால் கற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஜாதகத்திலே புதன் பகவான் கல்விக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆட்சி, உச்சம் அல்லது மூலத்திரிகோணம், இந்த அம்சங்களிலே அந்த ஜாதகருக்கு இருந்தால் அவருக்கு ஜோதிடம் வரும். அதோடு புதன் பகவான் அந்த நிலைப்பாடு இருக்கும் பொழுது குரு பகவானும் அந்த ஜாதகத்திலே சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். ஆட்சி, உச்சம் அல்லது மூலத்திரிகோணம் இந்த வகையிலே இருக்க வேண்டும். இந்த 2 அம்சங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஜோதிடம் வரும். ஓகே, ஜோதிடம் யாருக்கு வரும் என்பதை பார்த்தாச்சு. அவர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் கடந்த காலத்தை பற்றி சொல்லியிருந்தால் அது அப்படியே அந்த ஜாதகருக்கு நடைபெற்று இருக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றி சொல்வதானால் அந்த ஜாதகருக்கு அது அப்படியே நடக்க வேண்டும். இத்தகைய ஒரு வாக்கு பலிதம் எத்தகைய ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு வரும் என்றால், சனி பகவான் 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு இருக்க வேண்டும். ஒன்று, சனி பகவான் 2ஆம் அதிபதி சேர்க்கை பெற்றிருக்க வேண்டும், அல்லது பரிவர்த்தனையாகி இருக்க வேண்டும், அல்லது நட்சத்திர சாரம் பெற்று அமர்ந்திருக்க வேண்டும். இப்படி இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வாக்கு பலிதம் நிச்சயமாக வரும். ஜோதிடம் எத்தகைய நபர் ஜாதகருக்கு வரும், வாக்கு பலிதம் எப்படி வரும், இது 2 பார்த்தாச்சு. மூன்றாவதாக, அந்த ஜோதிடத்தை வைத்து பெயரும் புகழும் பணமும் மிக உயர்ந்த நிலையில் புகழடையக்கூடிய ஒரு அம்சம் எத்தகைய ஜாதகருக்கு இருக்கின்றது என்றால், அந்த 2 அம்சங்களுடன் சூரியன் யாருக்கு உச்சம் ஆட்சி என்கின்ற நிலையில் இருக்கிறாரோ அவர் இந்த ஜோதிட கலையிலே மிகப்பெரிய புகழையும் அந்தஸ்தும் அடைகிறார். சரிங்களா சார்? உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளது சூரியன். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட்டு, ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் நடைபெறும்? நாம் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சொல்கிறோம், குரு பலன் வந்தால் திருமணம் நடைபெறும். கலஸ்திரக்காரகன் சுக்கிரனுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுது திருமணம் நடைபெறும். 2 மற்றும் 7ஆம் அதிபதிகளுடைய தசாபுக்தி நடக்கும் பொழுது திருமணம் நடைபெறும் என்று நாம் சொல்கிறோம். அது 100% ஒர்க் அவுட் ஆகுதா? சில நேரங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, அதே மாதிரி நடக்குது. பெரும்பாலான நேரங்களில் அவ்வாறு நடப்பதில்லை. அந்த தசாபுக்தி காலங்களெல்லாம் கடந்து விடுகிறது. ஸோ 100% ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது திருமணம் அமைகிறது என்றால், அந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் 7ஆம் அதிபதியையும் சுக்கிரனையும் கோச்சார குரு ஒரே நேரத்தில் பார்வை செய்யும் பொழுது அவருக்கு 100% திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது, திருமணம் நடைபெறுகிறது. ஆண் ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியையும் சுக்கிரனையும் கோச்சார குரு ஒரே நேரத்தில் பார்வையிடும் பொழுது 7ஆம் அதிபதி அல்லது சுக்கிரன் இவர்களில் யாராவது ஒருவரை கோச்சார குரு பார்வையிடுகிறார் என்றால் அவருக்கு 70% அந்த நேரத்தில் திருமணம் நிச்சயம் ஏற்படும். பெண் ஜாதகராக இருக்கும் பட்சத்தில் 7ஆம் அதிபதியையும் சுக்கிரனையும் கோச்சார குரு ஒரே நேரத்தில் பார்வை செய்கிறார் என்றால் அந்த பெண் ஜாதகருக்கு திருமணம் 100% நிச்சயிக்கப்படுகிறது. 7ஆம் அதிபதி அல்லது செவ்வாய் இவர்களில் யாராவது ஒருவருக்கு கோச்சார குருவினுடைய பார்வை உள்ளது என்றால் அந்த பெண் ஜாதகருக்கு 70% நிச்சயமாக திருமணம் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட்டு, கலப்பு திருமணம், மதம் மாறி திருமணம் எத்தகைய ஜாதகருக்கு அமைகிறது? 7ஆம் அதிபதியுடன் செவ்வாயும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருந்து அவர்கள் சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு சுக்கிரன் சேர்ந்து இணைந்திருந்தாலோ அல்லது சுக்கிரன் பார்வை இருந்தாலோ
அந்த ஜாதகருக்கு கலப்பு திருமணம் அல்லது மதம் மாறி திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். அதற்கடுத்து காதல் திருமணம். 100% நீங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க, காதல் திருமணம் இந்த ஒரு அமைப்பு இருப்பவர்களுக்கு தான் நடக்கும். அந்த ஜாதகத்திலே நவாம்சத்திலே சந்திரனும் சூரியனும் சஷ்டாஷ்டகமாக எந்த ஜாதகத்தில் இருக்கின்றதோ, சந்திரனும் சூரியனும் 6க்கு 8 அல்லது 8க்கு 6 என சஷ்டாஷ்டகமாக நவாம்சத்தில் ஒருவருக்கு காணப்படுகிறது என்றால் அவருக்கு 100% காதல் திருமணம் தான் நடைபெறும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவர்கள் இருவரும் சந்திரன் அல்லது சுக்கிரன் நட்சத்திரத்திலே சாரம் பெற்று அமர்ந்திருந்தால் பெற்றோர்களுடைய ஒப்புதலுடன் அவர்களுடைய காதல் திருமணம் நடைபெறும். 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி செவ்வாய் அல்லது சனி நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் அந்த காதல் திருமணம் பெற்றோர்களை எதிர்த்து எந்த எல்லை வரை வேண்டுமானாலும் சென்று அதை அவர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். இது மாற்று இனம் மாற்று மதமாக. அதற்கடுத்து பிரிவு விவாகரத்து. திருமண வாழ்க்கையிலே கூடுதலான பர்சன்டேஜ் இப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு இந்த பிரிவு விவாகரத்துங்கிறது இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு அது பர்சன்டேஜ் ஆஃப் டைவோர்ஸ் மிக அதிகப்படியாக காணப்படுகிறது. எத்தகைய அமைப்பு? உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ஆண் பெண் இருவரும் பிறந்திருந்தால், உடைப்பட்ட நட்சத்திரம் என்று நான் கூறுவது அஸ்வினி பரணி முழுமையாக 4 பாதங்களும் மேஷராசியில் வந்து விடுகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் மட்டும் மேஷராசியிலும் மீதி 3 பாதங்கள் ரிஷபராசிக்கும் செல்கிறது. ஸோ இப்போ இதில் கார்த்திகை நட்சத்திரம் தான் உடைப்பட்ட நட்சத்திரம். ஆண் பெண் இருவரும் இது போன்ற உடைப்பட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களாக இருந்தால் அந்த பிரிவினை சற்று பர்சன்டேஜ் கூடுதலாக வருகிறது. அதே போல ஆண் பெண் இருவருக்கும் லக்னாதிபதி என்ற புள்ளி உடைப்பட்ட நட்சத்திரத்தில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பிரிவினை விவாகரத்து ஏற்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது ஆணோ பெண்ணோ ஒருவர் உடைப்பட்ட நட்சத்திரமாக, 2 பேரும் உடைப்படாத நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது யாராவது ஒருவர் உடைப்படாத நட்சத்திரமாக இருக்கலாம். 2 பேருமே உடைப்பட்ட நட்சத்திரமாக இருந்தால் அதை நாம் தவிர்ப்பது நல்லது. அதற்கடுத்து அனைத்து ஜோதிடர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம், கேது தசை நடைபெறும் பொழுது திருமணம் செய்யலாமா? பெரும்பாலான ஜோதிடர்கள் இப்பொழுது கேது தசா நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது, இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் திருமணத்திலே பிரிவினை ஏற்படும், இந்த தசா நடந்து முடிந்ததுக்கு பின்னர் நீங்கள் திருமணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள். இது மிகவும் தவறான கருத்தாகும். இதற்கு விதி இருப்பது போன்று விதி விலக்கும் உள்ளது. ஆணுக்கு சுக்கிரன் வீட்டில் கேது இருந்தாலும், சுக்கிரன் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் கேது தசா நடைபெறும் பொழுது திருமணம் செய்யலாம். சுக்கிரனுடன் கேது இணைவு 5 டிகிரிக்குள் இருக்கிறது என்றால் கேது தசா நடக்கும் பொழுது திருமணம் செய்யக்கூடாது. பெண் ஜாதகத்திலே பெண்ணுக்கு கேது தசா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், செவ்வாய் நட்சத்திரத்தில் கேது இருந்தாலும் செவ்வாய் வீட்டில் கேது அமர்ந்திருந்தாலும் அந்த பெண்ணிற்கு கேது தசா நடைபெறும் பொழுது திருமணம் தாராளமாக செய்யலாம், எந்தவித பிரிவினையும் வராது. செவ்வாயுடன் கேது 5 டிகிரிக்குள் இணைவு பெற்றிருந்தால் அவருக்கு கேது தசா முடிந்த பின் தான் திருமணம் செய்ய வேண்டும். இதுதான் அதனுடைய விதிவிலக்கு. அடுத்த பாயிண்ட், ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைச்சன் மகனுக்கும் இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தலைச்சன் பெண்ணுக்கும் திருமணம் செய்யலாமா? 2 பேருமே தலைச்சனாக இருக்காங்கன்றதுனால சிலர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பெற்றோர்களும் பயப்படுறாங்க. சார் தலைச்சன் 2 பேருமே அந்த குடும்பத்தில் அந்த பெண்ணு மூத்தவளாக இருக்கா, எங்கள் குடும்பத்தில் பையன் மூத்தவன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இது தாராளமாக செய்யலாம். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரே விதி, ஆண் பெண் இருவரும் அந்த குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளைகளாக இருந்து தமிழ் மாதம் ஆனி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தலைச்சனுக்கும் நாம் திருமணத்தை செய்து வைக்கக்கூடாது. ஆனி மாதம் ஜேஷ்டா மாதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதத்திலே பிறந்த ஆனி மாதத்திலே பிறந்த தலைச்சன் பெண்ணுக்கும் தலைச்சன் பையனுக்கும் திருமணம் செய்து வைத்தால் சந்ததியர்களுடைய பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று ஆனி மாதத்திலும் திருமணம் செய்து வைக்கக்கூடாது. 2 பேருமே தலைச்சன் பிள்ளைங்களா இருந்து வேற எந்த மாதத்தில் வேணாலும் திருமணம் செய்து வைக்கலாம். ஆனி மாதத்தில் திருமணத்தை கூட்டக்கூடாது. இதுதான் அதில் விதி. மற்றபடி தலைச்சன் பெண்ணுக்கும் தலைச்சன் பையனுக்கும் தாராளமாக திருமணம் செய்யலாம். அதுக்கடுத்து உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு அமைகின்றது? ஒரு குடும்பத்திற்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய அளவில் ஒரு வேலைக்கு சென்று ஊதியம்
வாங்கி அந்த குடும்பத்திற்கு பொருளாதார முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு அம்சம் பொருந்திய வாழ்க்கை துணை எத்தகைய ஜாதகருக்கு அமைகிறது. 7ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையிலும் 7ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையிலும் 7ஆம் இடத்திற்கு 10ஆம் ஸ்தானமான 4ஆம் இடம் வலுப்பெற்ற நிலையிலும் இருப்பவர்களுக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைகிறது. சனி 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கின்ற ஜாதகர்களுக்கு உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அமைகிறது. 4இல் வலுவான கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு இந்த யோகம் உண்டு. அதற்கடுத்து அரசு சார்ந்த துறைகளுடைய போட்டித் தேர்வுகள் எழுதினால் அதில் வெற்றி பெற்று அரசு உத்தியோகத்தில் பணியில் அமரக்கூடிய வாய்ப்பு அம்சம் எத்தகைய ஜாதகருக்கு கிடைக்கிறது. சூரியன் ஆட்சி உச்சம் நட்பு என்கின்ற அந்தஸ்து பெற்று அந்த ஜாதகருக்கு இருக்க வேண்டும். உடன் குரு சுக்கிரன் சந்திரன் இணைவு பெற்று இருக்க வேண்டும். புதனும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று இருக்க வேண்டும். தசாபுத்தியம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே சாதகமாக இருக்க வேண்டும். இந்த 3 அம்சங்கள் இருந்தாக்கா அரசு போட்டித் தேர்வுகளிலே அவர்களுக்கு நிச்சயமாக எழுதி வெற்றி பெற்று அவர்கள் அரசு பணியிலே அமர்வார்கள். ஒரு ஜாதகர் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார், என்ன உத்தியோகம் பார்த்து கொண்டிருக்கிறார், என்ன துறையில் அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒரு ஜாதகத்தை வைத்து மேக்சிமம் 90% நாம் அனலைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு பாகை பெற்று இருக்கும். 360 டிகிரியில் ஒரு கிரகங்களுக்கும் ஒரு பாகை. அனைத்து கிரகங்களை விட எந்த கிரகம் அதிக பாகை பெற்று இருக்கிறதோ அது ஆத்மகாரகன். செகண்ட் ரேங்க் 2ஆம் நிலையில் அதிகபட்ச பாகை கொண்டிருக்கின்ற கிரகம் அமர்த்தியக்காரகன். அந்த அமர்த்தியக்காரகனுடைய தொழில் சார்ந்துதான் அவருடைய உத்தியோகம் இருக்கும், அல்லது தொழில் இருக்கும், அல்லது வியாபாரம் இருக்கும். இது நிறைய ஜாதகங்களிலே நிரூபணமாகி இருக்கின்றது. ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது வேலை கிடைக்கும்? நம்முடைய வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், பையன் இவ்வளோ படிச்சிருக்கான், இது 1க்கு மேற்பட்ட டிகிரிகள் வாங்கியிருக்கான், நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கான், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான், ஆனால் ஜாப் கிடைக்கல, இது எப்போ கிடைக்கும்னு பாருங்கன்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து தாராளமாக சொல்லலாம். 2, 6, 11 இந்த அதிபதிகளுடைய தசா புக்தி அந்தரம் இது நடக்கும் பொழுது அவருக்கு வேலை கிடைக்கும். 6ஆம் அதிபதி வலுப்பெற்ற நிலையில் இருந்தால் உத்தியோகத்தில் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும். 6, 8, 12 இந்த இடங்களில் வலுத்த கோள்கள் தசா நடத்தும் பொழுது வேலையில் மாற்றம் ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்று ஏற்படும். லக்னத்திற்கு 6, 8, 12 இடங்களில் நின்ற கோள்கள் தசா நடத்தி அந்த கோள் லக்னாதிபதிக்கு பகையாக இருக்கும் பட்சத்தில் உத்தியோகத்தில் மாற்றம் நடக்கும். அது மனம் ஏற்றுக்கொள்ளாத விரும்பத்தகாத மாற்றமாக இருக்கும். பனிஷ்மெண்ட்டு, சஸ்பெண்டு அந்த மாதிரி இருக்கும். அதற்கடுத்து பூர்வீகம் யாருக்கு செட் ஆகாது. சிலருக்கு பூர்வீகத்திலேயே பொதுவாக 3 தலைமுறைக்கு மேலே பூர்வீகத்தில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சொல்வழக்கு உண்டு. இருந்தாலும் அதை ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தால் அவர் சொந்த ஊர் அவருக்கு சிறக்காது. அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறி குறைந்தபட்சம் அடுத்த தெருவிலையாவது போயிட்டு ஒரு இடம் வாங்கி செட்டில் ஆகிறது அவருக்கு மிகச்சிறந்த உயர்வையும் அம்சத்தையும் தரும், யோகத்தையும் தரும். 4இல் சனி செவ்வாய் ராகு கேது. 4ஆம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 கிரகங்களில் ஏதாவது 3 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு சொந்த ஒரு பூர்வீகம் செட் ஆகாது. அதே போன்ற பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலே சனி செவ்வாய் ராகு கேது இந்த 3 கிரகங்களில் ஏதாவது இந்த 4 கிரகங்களில் ஏதாவது 3 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அவருக்கும் பூர்வீகம் செட் ஆகாது. அதற்கடுத்து நம்முடைய அந்தஸ்தினை விட உயர்ந்த அந்தஸ்து கொண்ட வாழ்க்கை துணை பெண் யாருக்கு அமைகிறது? பல வகையிலுமே நம்ம விட பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை எப்படிப்பட்ட ஜாதகருக்கு அமைகிறது என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு 12ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவருடைய தகுதியை விட பல மடங்கு உயர்ந்த பொருளாதார அந்தஸ்து கொண்ட வாழ்க்கை துணை அமையும். அதற்கடுத்து நிறைய பேர் விவசாயம் செய்து அதில் நிறைய தோல்வி நஷ்டம் வருது. விவசாயம் எல்லாருக்குமே கை கொடுக்கறது இல்லை. நிறைய பேர் அதில் முதலீடு போட்டு அறுவடை ஆகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு இயற்கை சீற்றங்களால், ஏதாவது ஒரு பூச்சி அரிப்பு இந்த மாதிரியான தொல்லைகளால் அந்த நட்டத்தை அனுபவிக்கிறார்கள். அப்போ அந்த விவசாயம் எப்படிப்பட்ட ஜாதகருக்கு லாபத்தை தருகிறது? அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே ராகுவும் சந்திரனும்
ரிஷபத்திலோ அல்லது கடகத்திலோ இருந்தால் அவர்களுக்கு விவசாயம் மிகப்பெரிய லாபத்தினை தரும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஸோ அடுத்த மீட்டிங்கில் இன்னும் சில பாயிண்ட்களை பேசலான்னு இருக்கேன். அதாவது ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடாத விஷயங்களை முதலில் பார்ப்போம். குழந்தைகளை முதலாக பள்ளிக்கு பெயர் சேர்த்து பள்ளிக்கு அனுப்பக்கூடாது. பூணூல் கல்யாணம் பண்ணக்கூடாது. பிராமின்ஸ் உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் கல்யாணத்தை அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திரத்திலே செய்யக்கூடாது. பித்ருகாரியங்கள் செய்யக்கூடாது. புதிய விஷயங்களை கற்க ஆரம்பிக்கக்கூடாது. பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு சேரும் பொழுதோ அது ஜென்ம நட்சத்திரமாக வரக்கூடிய நாளில் செய்யக்கூடாது. குழந்தைகளுக்கு பாலூட்டும் காலம் முடிந்து திட உணவு ஊட்டக்கூடிய காலம், உணவு ஊட்டுதல்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணர் கோயிலில் உட்காந்து முதலாக உணவு கொடுப்பாங்க அந்த குழந்தைக்கு. அந்த விஷயத்தை அவருடைய ஜென்ம நட்சத்திரத்திலே செய்யக்கூடாது. புதிய வாகனம் வாங்கக்கூடாது. எண்ணெய் தேய்த்து தலை முழுக்கக்கூடாது. புதிய கட்டிடத்திற்கு வாஸ்து பூஜை செய்யக்கூடாது. அப்போது முக்கியமாக திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அன்றைக்கு நேரத்தில் ஜென்ம நட்சத்திரமாக இருக்கும்போது ஒருத்தருக்கு நம்ம அந்த பையனுக்கோ பெண்ணுக்கோ அன்றைக்கி திருமணத்தை நாம் பரிந்துரை செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம், ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம்னாக்கா, கிரகப்பிரவேசம் செய்யலாம். வாடகை வீட்டில் உள்ளவர்கள் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு இடமாற்றம் செய்யலாம். ஆலய வழிபாடு செய்யலாம். நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றலாம். ஆண்டிற்கு ஒரு முறை வரும் தமிழ் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நாளை, பிறந்த நட்சத்திரத்தை பிறந்த நாளாக கொண்டாடலாம். முக்கியமாக பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது மெழுகுவத்தி ஏற்றி அதை வாய்நாள் ஊதி அணைக்கக்கூடாது. அன்றைய தினம் ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டுமே தவிர அணைக்கக்கூடாது. இந்த வகையிலே எனக்கு இந்த மாநாட்டிலே பேச வாய்ப்பளித்த ஆஸ்ட்ரோ சிவராமலிங்கம் புதுச்சேரி அவர்களுக்கும், ஆஸ்ட்ரோ பாலாசார் அவர்களுக்கும், முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் சக்தி.